ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நன்கத்தாய் தாங்க. இது ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல நான் ஒரு அரை கப் அளவு நான் பட்டரை எடுத்திருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். அது ஆக்சுவல் ரெசிபி நெய்யில் தான் பண்ணுவாங்க. இதையும் பவுட்ரு சுகர் வந்து 1 கப்பு அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு அதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது அரை கப்பு வந்து கடலை மாவு, 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஜலிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் டோ வந்துடுச்சுன்னா ஓகே. வரலைன்னா நம்ம வந்து அதை என்ன பண்ண போகிறோம்னா பால் ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இதுக்கு எனக்கு மொத்தமாக 1/4 கப் அளவு பால் தேவைப்பட்டது. இப்போ வந்து பாதாமை வந்து நான் ஒரு சாப்பரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பிஸ்கெட் மேலே வைக்கிறதுக்கு. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேணாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரே அளவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்குமே அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மட்டும் சைட்ஸில் வந்து சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி அவனை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து அவன் 15 to 20 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான குக்கீஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.